இந்த வார்த்தைகளை வந்து நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ இங்க பாருங்க, இங்க கேஃப் இருக்கு, ஹா இருக்கு, யா, ஐன், ஸ்வாது. அப்போ மொத்தமா சேர்த்து நமக்கு 5 எழுத்துக்கள் இருக்கு. ஆனா இந்த 5 எழுத்துக்களுக்குமே என்ன இல்லைனாக்கா ஹரக்கத்துகள் இல்லை. பெரிய மத்து கொடுத்துருக்காங்க, கடா ஜபர் கொடுத்துருக்காங்க, இப்படிதான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வரும்போது நம்ம இதை எப்படி உச்சரிக்கணும்னா, இது வந்து கேஃப் தானே, அது நம்ம என்ன சொல்லணும், காஃப் அப்படின்னு சொல்லணும். இது ஹாவா, இது ஹான்னு சொல்லணும். இது யாவா, இது யான்னு சொல்லணும். இது ஐன், ஐன்னு சொல்லணும். இது ஸ்வாது, இது ஸ்வாதுன்னு சொல்லணும். ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய மத்து கொடுத்துருக்கனால நம்ம அந்த எழுத்துக்களை காஃபை காஃப் அப்படின்னு சொல்லாமல் காஃப் அப்படின்னு நம்ம வந்து 5 அலிஃபுக்கு நீட்டணும். இங்கே வந்து ஹாக்கு மேலே கடா ஜபர் கொடுத்துருக்கனால ஹ அப்படின்னு சொல்லாமல் ஹா அப்படின்னு கொஞ்சம் ஒரு அலிஃபுக்கு நீட்டணும். இதை யா அப்படின்னு ஒரு அலிஃபுக்கு நீட்டணும். இதை ஐன் அப்படின்னு 5 அலிஃபுக்கும், இதை ஸ்வாது அப்படின்னு இதை ஒரு 5 அலிஃபுக்கு நம்ம நீட்டி ஓதணும். இப்போ சரி பார்க்கலாமா? காஃப் ஹ யா ஐன் ஸ்வாது அப்படின்னு நம்ம ஓதணும். சரிங்களாம்மா? ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ்.